உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல அனந்த காடு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய டைரக்டர் ஜி.என். கிருஷ்ணகுமார். இவர் தமிழ்ல வந்து ரன் பேபி ரன் இந்த மாதிரி படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மலையாளத்துல வந்து ஒரு ஃபெமிலியர் டைரக்டர் தான். இந்த படத்தினுடைய ரைட்டர் வந்து முரளி கோபி. ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்யா வந்து ஒரு விடுதலை புலி, இலங்கை தமிழர். அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து கேரளாவில் உள்ள ஒரு கூலிப்படை, அதாவது இந்திரன் சார் தலைமையில வந்து ஒரு கூலிப்படை இருக்கும், அங்க வந்து தங்கலாம் அப்படின்ட்டு வருவாரு. ஸோ அந்த இந்திரன் சார் குரூப்புக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஆர்யா வந்து எப்படி வந்து சால்வ் பண்றாரு அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். இது டெக்னிக்கலாவே ஒரு நல்ல அட்டம்ப்ட்னே சொல்லலாம். கேமரா, மியூசிக்கு, ஏன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்கு. முக்கியமா வந்து எடிட்டரை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். இந்த படத்தினுடைய எடிட்டர் வந்து ரோஹித் வி.எஸ். வாஹியாத் அப்படின்றவர் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து எடிட்டிங் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், மற்ற சீன்ஸ்லயுமே ஆகட்டும், ரொம்ப ஷார்ப்பா, ரொம்ப நீட்டா இந்த படத்துக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலதான் அவரை வந்து ஸ்பெசிஃபிக்கா அவரை மென்ஷன் பண்றேன். இந்த படத்துல வந்து எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. முக்கியமா வந்து ஆர்யா சார் ஆகட்டும், சுனில் சாரு, மறுபடியும் இந்திரன் சார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, சாந்தி பாலச்சந்தர், இவங்களுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து ரைட்டிங் தான் சில இடத்துல, பல இடத்துல வந்து குறைபாடாவே நமக்கு தோணுச்சு. ஒரு மூவில எதுக்கு சஸ்பென்ஸ் வைப்பாங்கன்னா, அந்த சீன்ல முடிச்சுட்டு ஒரு 4-5 சீன்ஸ் ஆனாலும் சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சஸ்பென்ஸை வந்து செகண்ட் ஹாஃப்ல ஓப்பன் பண்ணலாம், இல்ல கிளைமேக்ஸ்ல ஓப்பன் பண்ணலாம். இந்த படத்துல ஒரு சீன்ல சஸ்பென்ஸ் வச்சாங்கன்னா அடுத்த சீன்லயே வந்து அதை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அது எதுக்கு அந்த சஸ்பென்ஸ்னே தெரியல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு மினிஸ்டர் வந்து சிஎம்கிட்ட இந்த கவரை நான் சிபிஐட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே சிஎம்க்கு ஒரு க்ளோஸ் வச்சு பில்டப் ஷாட்லாம் வைப்பாங்க. அடுத்த சீன்லயே வந்து அந்த கவரை பிரிச்சு பார்த்து அது என்ன இருக்கு அப்படின்றத நமக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சுனில் சார் வந்து சாந்தி பாலச்சந்தர் அவங்ககிட்ட போய் ஒரு போட்டோவை காமிச்சு, நீ வந்து எவிடன்ஸ்ல எனக்கு கொடு, இல்லைன்னா அந்த போட்டோ இருக்க கொன்றுவேன் அப்படின்பாரு. உடனே அந்த சாந்தி மேம்க்கு வந்து சாந்தி பாலச்சந்தருக்கு ஒரு பில்டப் ஷாட்லாம் வைப்பாங்க. அடுத்த சீன்லயே வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த போட்டோவை யாருன்னு போய் பார்ப்பாங்க. அது ஆடியன்ஸ்க்கு வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. சுனில் சாருக்கும் சாந்தி பாலச்சந்தர் மேம்க்கும் உள்ள சீன்ஸ்லாம் வந்து தேவையில்லாத சீன்ஸ்னே சொல்லலாம். அந்த ட்ராக்கை அப்படியே எடுத்துட்டாலுமே படத்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. இதுல வந்து சுனில் சார் வந்து சாந்தி பாலச்சந்தரை வந்து கொஞ்சம் செக்ஷுவல் டார்ச்சர்லாம் பண்ணுவாரு, சிகரெட்டால சுட்டுட்டுலாம் இருப்பாரு. அதை வந்து ஒரு சீன்ல காமிப்பாங்க, நமக்கே வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா வந்து சாந்தி பாலச்சந்தர் மறுபடியும் காமிக்கும் போது அந்த காயம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கண்டினியூட்டியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்திரன் சாரை வந்து போலீஸ்லாம் ஷூட் பண்ணுவாங்க. அப்ப போஸ் வெங்கட் சார் வந்து ஆர்யா தடுக்க போவாரு. அதையுமே ஆர்யாவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாரு. நமக்கு பார்க்கும் போதே தெரியும், என்னடா இந்த மாதிரி விடுதலை புலி அமைப்புல இருந்து ஒரு உயிர் வந்து அனாமத்தா வந்து ஷூட் பண்ணி கொண்டுகிட்டு இருக்காங்க, இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும். இதை வந்து ஆர்யா சார் வந்து தமிழ்நாட்டுக்கு அதுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அதை உணர்ந்து மறுபடி ராஜஸ்தான்ல வந்து இங்க வந்து சிஎம் வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஸோ எதுக்கு இந்த லேகான விஷயம், எதுக்கு இது தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு நமக்கு தோணதான் செய்யுது. சுனிலை வந்து இவர் கொல்ல மாட்டாரு ஆர்யா சார். எதுக்கு கொல்லாம வந்திருக்காரு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். கிளைமேக்ஸ்ல சுனில் சார்னால பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பையன் இருப்பான். ஸோ அவனை கூப்பிட்டு, நான் எதுக்கு சுனில் சாரை விட்டு வச்சிருக்கேன்னா, அவருக்கு நீ தான் கொல்லணும், உன்னுடைய கண்ணீருக்கான பதில் நீயே அவரை வந்து பெரியவனாகி கொல்லணும் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ வந்து அது ஒரு வயலன்ஸா பூத்துற விஷயமா இருக்கு. என்னன்னா, இன்னொன்னு படத்தோட ஓப்பனிங் சீனே வந்து சுனில் சாரை அந்த சின்ன பையன் எப்படி பெரியவனா வந்து கொல்றான் அப்படின்றதான் படத்தினுடைய ஓப்பனிங் சீனே. ஸோ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி விவசாயம், சாதியம் இதெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட்டா எடுத்துட்டு படம் பண்றாங்களோ, அதாவது அரசியல் பண்ற மாதிரி படம் பண்றாங்களோ, அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்களையுமே எடுத்துட்டு இவங்க படம் பண்ணியிருக்காங்க. ஆர்யாவுக்கு வந்து இந்த இலங்கை தமிழர் தான் பேக் ஸ்டோரியா இருக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. வேற எந்த ஒரு பேக் ஸ்டோரியா இருந்தாலுமே இந்த படம் வந்து மூவ் ஆகி போயிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காங்க, இலங்கை தமிழர்கள் எப்படி வந்து இலங்கை இராணுவத்தினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமேட்டு படத்துல எந்த இடத்துலயுமே இலங்கை தமிழர்களை பத்தி ஒரு சீன், ஒரு ஷாட் கூட இல்லை. ஸோ இதையுமே அரசியல் மாதிரி
சினிமாவுமே இப்படி பயன்படுத்தி வராங்க அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. இது வந்து ஒரு 18+ படம் தான். தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆர்யாவுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு சோலோ ஃபைட் வச்சிருக்காங்க. பரத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சாங் வந்து ஒரு கமர்ஷியலான சாங் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் தான், கமர்ஷியல் மூவ்மெண்ட்டுக்காக வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அது தேவையில்லைன்னு தான் தோணுது. ஸோ நீங்களுமே இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்க ரிவ்யூவை எங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுடைய ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க சேனலை தொடர்ந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மறுபடியும் நான் உங்களை வந்து அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் அண்ட் ஜெய்ஹிந்த்.